ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன கரண்ட் டேட் அண்ட் டைம், சிஸ்டத்துடைய கரண்ட் டேட் என்ன அப்படின்னு கொண்டு வரதுக்கு இந்த டுடே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் ஈக்குவல் டு டுடேன்னு போடுறீங்க. அதே வந்து டேட் அண்ட் டைமோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டு நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து டேட்டு வரும், அதே நேரத்தில் இப்போ மணி எத்தனை அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து அங்கே வந்து காட்டிடும். ஸோ இதுதான் வந்து டுடே அப்படிங்கிற இந்த நவ் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனுடைய வேலை. சரி, ஓகே. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சின்ன ஒரு இது எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 31/7க்குள்ளே அந்த டாஸ்க்கை வந்து இங்கே முடிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டீம் மீட்டிங் வந்து 31/8 முடிக்கணும். அண்ட் அகெயின் வந்து கிளைண்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து 15/7 முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து அந்த டியூ டேட்டை நம்ம தொடர்றதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து C2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்யுங்க, ஜஸ்ட் டுடே அப்படின்னு மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு Ctrl+1 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னது Ctrl+1 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ 20 நாள் தான் இருக்குது இந்த டியூ டேட் வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை பிடிச்சி அப்படியே என்ன செய்யுங்க, கீழே எழுத்திங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் 11/7 அப்படின்னா நீங்கள் 11/7/2025 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸோ 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி தான் 11/7. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுதான் ரொம்ப நம்ம இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு டியூ டேட் கொடுத்து ஸோ எத்தனை நாள் இருக்கும், இன்னும் லெஃப்ட்டில் எத்தனை டேஸ் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அடுத்து பாருங்கள் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக இங்கே வந்து செக்இன் டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு டேட்டோட அண்ட் டைமோட சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா டைமோட சேர்த்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, உதாரணமாக இப்போ வந்து 11/7/25 அப்படின்னு அடிக்கணும்னா நீங்கள் 11-07-2025 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ வந்து டைம் வந்து 00 அண்டு 05 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி தான் டைம், இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் அடிக்கணும். ஸோ இது ஒரு டைப்பு. இதே வந்து இப்போது சிஸ்டத்துடைய டைம் எடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நினைச்சலாம் சிஸ்டத்துடைய டைம் என்ன, டேட் அண்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை வச்சு நம்ம சில வேலைகள் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ உதாரணமாக இப்போ இந்த 11/7/25 இருந்து எனக்கு வந்து இயர் மட்டும் எனக்கு வேணும். சரியா, எனக்கு வந்து என்ன வருஷம் வந்து இந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இயர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இந்த டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த இயரை மட்டும் என்ன செய்யும் எடுத்துகிட்டு வரும். 2025 வந்துருச்சா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இதே வந்து இயருக்கு பதிலாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா ஸோ மந்த் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த டேட் அண்ட் டைமில் வந்து மந்த் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அகெயின் 6வது மாதம். சரியா, வந்துருச்சா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு பதிலாக நீங்கள் டே அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ டேட்டை மட்டும் என்ன செஞ்சிடும், அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக எட்டு வரும். அதுக்கப்புறமா ஹவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஈக்குவல் டு நீங்கள் ஹவர் அப்படின்னு போடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், ஹவர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும். சரியா, ஸோ இது அப்படியே பிடிச்சி கீழே எழுத்திங்கன்னா உங்களுக்கு மற்றதுக்கும் அதே மாதிரி ஆன்சர் வந்துடும். 0 ஹவர்ஸ் மீன்ஸ் மணி 12 o'clock அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனையும் நீங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே பாருங்கள், இப்போ வந்து ஒரு இடத்துல டேட் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12/7/2025 அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதோடைய டே மட்டும் என்ன செஞ்சிடும், அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். அண்ட் அகெயின் டே, அதே மாதிரி என்னது மந்த்து அண்ட் அகெயின் இயர். சரியா, அந்த மாதிரி நீங்கள் தனியாக டைம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், வெறும் டேட்டை வச்சு கூட என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து முக்கியமான நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12-07-2025 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபார்மேட்டில் டேட்டு மந்த்து இயர் அப்படின்னு மாடலில் இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆகும்னா சிஸ்டத்தில் வந்து ஒரு சில சிஸ்டத்தில் ஸ்லாஷ் போட்டு இருக்கும், ஒரு சில சிஸ்டத்தில் முதல்ல மந்த் வரும், அதுக்கடுத்து டேட் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து மந்த்து டேட் இயர் ஃபார்மேட்டில் இருக்கும். முதல்ல மந்த்து, அதுக்கடுத்து டேட்டு, அதுக்கடுத்து இயர் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது வந்து இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ரீஜன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரீஜன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, இந்த இடத்துல ரீஜன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும்.
சரியா. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனதராக இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் கீழே ரீஜனுக்கு ஆப்ஷன் கீழே ஸோ ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் போய் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கோங்க. இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்தியன் ஃபார்மேட்டில் என்னச்சு உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ நேராக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் ஃபார்மேட் வந்து இருக்கும். அதாவது முதல்ல டேட்டு, அடுத்த மந்த்து, அடுத்த இயர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ இந்தியன் ஸ்டைலில் நான் வந்து தேதியை மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போ இங்கே வந்து ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு டேட் இருக்குது. சரியா, ஒரு டே மட்டும் இருக்குது. இன்னொரு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பர்த் இயர் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அவங்க என்ன மந்த் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியாக டேட்டா நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ வந்து 10/2025 இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து என்ன செய்யணும்னா நம்ம டேட் ஃபார்மேட்டாக நம்ம மாற்றதுக்கு தெரியணும். டேட் ஃபார்மேட்டாக மாற்றினா தான் நம்ம அடிஷ்னலாக ஏதாவது என்ன செய்யலைன்னா அந்த தேதியிலிருந்து 10 நாள் கழிச்சு என்ன வரும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றுறோம். சரியா, இப்போது உதாரணமாக நீங்கள் வந்து எப்படி அதை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் டேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா முதல்ல இயர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மந்த் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டே கொடுக்கணும். இங்கே வந்து எது இயர் அப்படிங்கிறது என்ன இருக்குது, இங்கே வந்து B10 இருக்குது. சரியா, ஸோ B10 அண்ட் அகெயின் அடுத்து என்ன இருக்குது, மந்த் இருக்குது. மந்த் எங்கே இருக்குது, C5 இருக்குது அண்டு A10 அப்படிங்கிறது டே. ஸோ முதல்ல இயர், அதுக்கப்புறம் வந்து மந்த்து, அதுக்கப்புறம் டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டேட் ஃபார்மேட்டாக அது வந்து மாறிடும். சரியா, ஸோ B10ல் என்ன இருக்குது, இயர் இருக்குது. C5ல் வந்து என்ன இருக்குது, 5ன்னு இருக்கா, சாரி மாற்றி அடிச்சிட்டேன், C10 அப்படின்னு அடிக்கணும். ஸோ அடித்தோன்னே என்ன ஆகுது, தேதி 10/5/2025 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடுது. ஓகேவா, சரி. இப்போது இதுதான் வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றுறது. இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா டேட் ஃபார்மேட் மாதிரி மாற்றுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 11/5 வந்துடுச்சு இல்லையா. இப்படி மாற்றினா மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு என்ன தேதி வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் இருக்குது. ஸ்டார்ட் டேட் வந்து ஒவ்வொன்றிலையும் ஸ்டார்ட் டேட் இருக்குது. ஸோ 6 மாதம் கழிச்சு என்ன தேதி வரும் அப்படிங்கிறத இங்கே நம்ம காட்டணும். அப்படின்னா எப்படி காட்டுறது அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா, ரெஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டேட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 6 மாதம்னு சொன்னீங்கன்னா 6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோதான். ஈக்குவல் டு டேட் B2, 6 அப்படின்னு கொடுக்கும்போது 6 மாதம் கழிச்சு என்ன தேதி வரும் அப்படிங்கிறத அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. சரியா, ரொம்ப ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். இதுதான் வந்து டேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது நம்ம டேட் இங்கே கொடுத்துருப்போம், அந்த டேட்லேருந்து 6 மாதம் கழித்து என்ன தேதி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. இதே 1 மாதம் கழிச்சு என்ன தேதி வரும் அப்படின்னா 1/2/25, இங்கே 1/1/25, இங்கே 1/1/1/2/25ன்னு போடுறோம். அவ்வளோதான். இதே 12 மாதம் கழிச்சு என்ன தேதி வரும், 1/1/2026 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த டேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அண்ட் அதே நீங்கள் -12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போயிடும். சரியா, பாருங்கள் 1/1/24. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ 7/6/25 அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதத்தோட எண்டில் என்ன தேதி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த மாதத்தில் என்ன தேதி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ மந்த்துன்னு போட்டு B2 அப்படின்னு கொடுத்துட்டு கமா போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதத்தோடைய கடைசி தேதியை காட்டும். இப்போ என்ன பிரச்சனை ஆகுது, இங்கே வந்து ஒரு நம்பரை காட்டுது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, கீபோர்டில் Ctrl+1 அப்படிங்கிறத அழுத்துங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. சரி, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல நம்பர்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, அப்படியே நீங்கள் என்ன செய்யும், இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வந்துருச்சா மந்த் எண்டில் 30/6 அப்படிங்கிறது, அதாவது 17/6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
36 வந்துடும். அதே மாதிரி கீழே பிடிச்சி எழுக்கும்போது என்ன மந்த் கொடுக்குறீங்களோ அந்த மந்தோட எண்டில் என்ன தேதி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த EO மந்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அண்ட் அகெயின் இதே இடத்துல நீங்கள் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ 31/7/25 ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது போயிடுது. சரியா? ஸோ அதே மாதிரி எத்தனை மாதம் கொடுக்குறீங்களோ அத்தனை மாதம் கழித்து அந்த மாதத்தோட கடைசி என்ன தேதி வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதே வந்து -1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ ப்ரீவியஸில் சரியா இப்போது 7/6 கொடுத்தீங்கன்னா அதுக்கு முந்தின மாதத்தில் கடைசி தேதி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த EO மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ அடுத்த மேஜிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உதாரணமாக இங்கே வந்து மை டேட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுருக்கு 01.01.2025 அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவைன்னா இந்த 1/1/25 எனக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 31/1/25 அப்படின்னு வரணும். ஸோ அந்த மாதத்தோட எண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா EO மந்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஸோ அப்படி இந்த மாதிரி நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உதாரணமாக நம்ம 0 அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன வரணும் அப்படின்னா அந்த மந்தோட எண்டு வரணும். ஆனால் வராது. ஏன் வராதுன்னா இது டேட் ஃபார்மேட்டாக இல்லை, இது என்னது ஒரு இதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்குது. ஏன்னா டாட் ஊடால வச்சுருக்கிறோம், இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. டேட் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-1-2025 அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் EO மந்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அந்த மந்தோட கடைசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் Ctrl 1 அழுத்துங்க. சரியா? Ctrl 1 அப்படின்னு நீங்கள் அழுத்திட்டீங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். சரி, ஓகே. இது வந்து நம்ம டேரெக்டாக இங்கே டேட்டா இருந்தால்தான் இப்போ B2 அப்படிங்கிற செல்லில் டேட்டா இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். அதே இந்த மாதிரி புள்ளி வச்சுருந்தா வராது. அப்போ எப்படி சார் வர வைக்கிறது? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. எதுக்காகனா நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறும் பொழுது ஒரு சிஸ்டத்தில் என்ன ஆகும், முதல்ல மந்த் இருக்கும், அதுக்கடுத்து டேட் இருக்கும், அடுத்து இயர் இருக்கும். அதே டேட்டாவை காப்பி பண்ணி இன்னொரு சிஸ்டத்தில் போடும்போது அங்கே என்ன ஆகும், டேட் மந்த் இயர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாறக்கூடிய சுச்சுவேஷன் வரும்பொழுது நமக்கு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போயுமே டேட் வந்து ஒருக்கிட்ட இன்புட் வாங்கும் பொழுது இந்த மாதிரி டாட் வச்சு வாங்கிடுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது இந்த மாதிரி டாட் வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி சார் நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுனா அதுக்கு ஈஸியான வழிகள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டான வழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டுக்கு என்ன தேவை, முதல்ல இயர் தேவை. ஸோ அப்போ இயருக்கு என்ன, இயர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்த செல்லில் 2025 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா அப்போது ரைட் சைடில் இருந்து ஏற்கனவே நான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பயன்படுத்துறது சம்மந்தமாக இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ அதே ஃபங்க்ஷனை தான் இங்கே பயன்படுத்த போகிறேன். ஸோ ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு A2, அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா 4 அப்படின்னு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ரைட் சைட்லேருந்து 4 எழுத்துக்களை மட்டும் எடுக்கும். அப்போ 2025 அப்படிங்கிறத இதில் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, மந்த் வேணும். மந்த் என்ன இருக்குது, நடுவில் இருக்குது. நடுவில் எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும், மிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு கமா கொடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஆரம்பிக்கணும் 1 2 3 4 4ல் ஆரம்பித்து 2 லெட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா 01 அப்படின்னு வரும். 4வது இடத்துல இருந்து 2 எழுத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா என்ன செய்யும், 01 அப்படின்னு எடுத்துரும். சரியா? இதே இந்த செல்லுக்கு 05 அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டே வேணும். அப்போ டே வந்து எங்கே இருக்குது, மொதல் 2 எழுத்து. அப்போ என்ன பண்ணணும், லெஃப்டில் இருந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து (2) அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இப்போ இதுதான் வந்து டேட் ஃபார்மேட்டாக அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ சரியாக இருக்குதா நம்ம பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து EO மந்த் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புதுசாக ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதில் கடைசியில் போட்டுட்டு 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அ மேஜிக்கல். ஸோ இதை எப்படி நீங்கள் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிச்சயமாக இந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த EO மந்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட் கொடுத்துருக்குறோம். இந்த டேட் வந்து என்ன கிழமை அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வீக் டே அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த தேதியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 11/7/25 கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது, நான் வந்து ஃப்ரைடே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரைடேக்கு நம்பர் என்னதுன்னா 6 அப்படின்னு சொல்லி வருது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டேலேருந்து ஆரம்பிக்கும். சண்டே வந்து என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கணும்.
அடுத்து மண்டே 2 அப்படின்னு எடுத்துகிட்டே வரும்போது ஃப்ரைடே வந்து 6 வரும், சாட்டர்டே வந்து 7ஓட முடிஞ்சிடும். ஸோ இதுதான். அதுக்கப்புறமா இதை பிடிச்சி கீழே எழுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேதிக்கும் உண்டான கிழமையோட நம்பர் மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வரும். சரி சார், இப்போ எனக்கு வந்து சண்டேலேருந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து மண்டேலேருந்து மண்டே அதாவது அப்படின்னா 1 அப்படின்னு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் உதாரணமாக நீங்கள் வந்து 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டேலேருந்து என்ன செய்ய வந்து கணக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்பர் மாறிடுச்சா, ஏன்னா நமக்கு என்னது மண்டே வந்து 1, அப்புறம் ஃப்ரைடே வரைக்கும் வரும்போது 5 அப்படின்னு வந்துடும். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வீக் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்ம எதுவுமே கொடுக்காம கொடுத்துட்டோம்னா அந்த சண்டேலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கும். சரி, இது வந்து இது எதுக்கு சார், இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு வழி இருக்குது. சரி, நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு வாரத்தோட கடைசி நாளா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வாரத்தோட இது கடைசி நாளா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 11/7ங்கிறது ஒரு சாட்டர்டே சண்டேவா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், வீக் டே அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஒரு தேதி கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்குது 6 இப்படி கிடைக்கும். 6ங்கிறது நமக்கு என்ன கணக்கு அப்படின்னா இது வந்து என்னதுன்னா மந்தோட அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைங்கிற குறிக்கிறது தான் இந்த டேட்டு. சரி சார், அப்போ வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மண்டேலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. கமா போட்டு என்ன பண்ணுங்கள் 1-2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும், மண்டே தான் என்னது 1 அப்படின்னு அர்த்தம். சரியா, சண்டே முடியும் போது என்னச்சு 7 அப்படின்னு முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறது என்னது சாட்டர்டேவும் சண்டேவும். அப்போ என்ன அர்த்தம், 5க்கு மேலே இதோட ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா இந்த வீக் டே A2, 2 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா திஸ் இஸ் வீக்கெண்ட் டே அப்படின்னு போடலாம். இது வந்து வீக்கெண்ட் டே அப்படின்னு போடலாம். சரியா, போட்டுட்டு கமா அப்படின்னு போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னா டபுள் கோட்டேஷன் போட்டுட்டு அப்படி பிளாங் இப்படி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எதுவுமே மெசேஜ் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று வீக் எண்ட் டேவாக இருந்துச்சுன்னா அது காட்டும். உதாரணமாக நான் 11/7 அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு, ஸோ ஃப்ரைடே. 12/7 அப்படிங்கிறது வீக்கெண்ட் டே. சரியா, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, இல்லை எனக்கு வந்து சண்டே தான் எனக்கு வந்து வீக்கெண்ட் டேவாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இங்கே 5க்கு பதிலாக என்ன பண்ணுங்க 6ன்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ 13/7ன்னு போடுங்க, கரெக்டாக வீக்கெண்ட் டேன்னு வந்துடும். இல்லை நீங்கள் சண்டேன்னு எனக்கு காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல சண்டே அப்படின்னு போடுங்க. ஸோ அது நம்மளுடைய சாய்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து வீக் டே ஃபங்க்ஷனுடைய மிகப்பெரிய பெனிஃபிட். சரி சார், வேறு வழியே இல்லையா, அது என்ன கிழமை தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழிகள் இருக்குது. ஸோ தேதியை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஏட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டி ஒரு 4 டி கொடுத்துட்டு இப்படி என்ட்ரு பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அது மேஜிக்கான ஒரு ஃபார்மேட்டை தான் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இதை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 13/7 அப்படிங்கிறது எத்தனாவது வாரம். இப்போ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை டெல் பண்ணிடுறேன். இப்போ 1/7/2025 இருக்குது. இது வந்து வருஷத்தில் எத்தனாவது வாரம் அப்படின்னு வேணும்னா வீக் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீக் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இது 27வது வாரம். இதே நீங்கள் 1/1/25 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் 1வது வாரம். இதே டிசம்பர் 31/12/2025 கொடுத்தீங்கன்னா அது 53வது வாரம் அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டக்கூடியது தான் இந்த வீக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி அந்த வாரம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே வீக் நம்பர் கொடுத்துட்டு A2, அப்படின்னு கொடுக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக் வந்து டிஃபால்ட்டாக என்னது சண்டே அப்படின்னு சொல்லி தான் 1ன்னு போட்டிங்கன்னா அதாவது சண்டே அப்படிங்கிறது தான் அந்த வீக் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை சார் எனக்கு அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து மண்டேலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 11 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா சேம் தான். சரியா, ஸோ இந்த கால்குலேஷன் இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.